எத்தனை காலத்துக்கு தான் இந்த சின்னம்லாம் ஏழையின் சின்னமா இருக்க முடியும்? வேளாண்மை அரசு பணி எவர்கிட்ட கையேந்த வேண்டியதில்லை. கழிவறைகள் எழுதக்கூடிய சின்னம் தான் ரெட்டல உதயசூரிய. மக்களுடைய மனதிலே வரையப்பட்ட சின்னம் இந்த விவசாய சின்னம். இதே அதிமுக திமுக வேட்பாளருக்கு மூஞ்சியிலே கரியை பூசி நீங்கள் அனுப்ப வேண்டும். முனுமாக்காட்டிலே வாழுகிற எங்கள் தாய் தமிழ் உறவுகள், தொப்பல் கொடி உறவுகள் அனைவருக்கும் நாம் தமிழர் கட்சி பிள்ளையினுடைய வணக்கம். தேர்தல் வருது. தேர்தல் வந்துவிட்டாலே திருவிழா நடப்பது போல பல கலர்ல பல வண்ணங்களை கொடியை கட்டிக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. தேர்தலுக்கு தேர்தல் இரட்டை இலை ஏழைகளின் சின்னம், உதயசூரியன் ஏழைகளின் சின்னம். எத்தனை வருஷமா? 60 வருஷமா. எத்தனை காலத்துக்கு தான் இந்த சின்னம்லாம் ஏழையின் சின்னமா இருக்க முடியும்? இந்த சின்னத்தை வைத்திருப்பவர்கள் ஏழையாக இருக்கிறார்களா? நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த தமிழ்நாட்டிலே, தாய் நாட்டிலே ஏழைகள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது, நிலையே இருக்கக்கூடாது. அந்த நிலையை மாற்றுவதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் கனவு. வேளாண்மை அரசு பணி, வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை, பொய் வாக்குறுதி கிடையாது. நீங்க பாக்குற இந்த 100 நாள் வேலை திட்டம், MNNRG திட்டமே போதும். வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை, எவர்கிட்ட கையேந்த வேண்டியதில்லை. தன்மானமிக்க ஒரு பெரு வாழ்க்கையை நாமே உருவாக்கி கொள்வதற்கு நாம் தமிழர் அரசு முன்னெடுக்கும். இன்றைக்கு கல்வி இலவசமா கிடைக்குதா? நான் பெற்ற பிள்ளைகளை 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பல ஆயிரங்களை கொட்டி படிக்க வைக்கிறோம். கல்லூரிக்கு பல லட்சங்களை கொட்டி செலவழித்து படிக்க வைக்கிறோம். ஒரு மருத்துவமனைக்கு போய் சரியான தரமான மருத்துவம் பார்க்க முடியுதா? தரமான மருத்துவம் எங்கும் கிடையாது. பேராவூர்ல ஒரு மருத்துவமனை இருக்கு, ஒரு MRI ஸ்கேன் கிடையாது, ஒரு CT ஸ்கேன் கிடையாது, எக்ஸ்ரே கிடையாது. அந்த மருத்துவமனைக்குள்ள வைத்தியம்லாம் பார்க்க வேணாம். நம்ம சொந்தக்காரங்க யாராவது முடியாம இருந்தாங்கன்னா அவங்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆரஞ்சு ஆப்பிள் வாங்கி கொடுத்துட்டு, அந்த மருத்துவமனை கழிவறை இருக்கும், அந்த கழிவறைக்குள்ள மூக்க பிடிக்காம போயிட்டு வெளியில வர முடியாது. மருத்துவமனை கழிவறையே இவ்வளவு மோசமா இருக்கு. நாங்க பார்த்துக்கிட்டே வர்றோம், இந்த வர்ற வழியெல்லாம் பார்க்கிறோம். வீட்டு வாசல்ல இந்த கழிவறை இருக்கு பாருங்க, நம்ம வீட்டுல கழிவறை, எல்லா கழிவறைகளிலும் ரெட்டல உதயசூரிய வரைஞ்சு கிடக்கு. இந்த கழிவறைகள் எழுதக்கூடிய சின்னம் தான் ரெட்டல உதயசூரிய. அங்கேதான் எழுத முடியும், வேற எங்கேயும் எழுத முடியாது. மக்களுடைய மனதிலே வரையப்பட்ட சின்னம் இந்த விவசாய சின்னம். அதனை எங்கள் அன்பு உடன் பிறந்தார்கள் எங்கள் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளணும். தமிழ்நாட்டிலே கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏக்கர் பஞ்சமி நிலம் இருக்கு. இந்த பஞ்சமி நிலம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கார காலத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த நிலத்தை எல்லாம் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே ஆட்சி செய்த திராவிட கட்சியை சேர்ந்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராம இருக்காங்க. நிலமீட்பு போராட்டத்தை, மாநாட்டை நடத்தியவன் ஒரே தமிழ் மகன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். இன்றைக்கு இதே குருவிக்கரம்பை ஊராட்சியிலே முனுமாக்காட்டிலே பஞ்சமிலம் இருக்கிறதா இல்லையா? அந்த நிலத்தை பெற்று ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டுமா இல்லையா? அதற்காக வேணும் உறுதியாக நாம் தமிழர் கட்சி இந்த தொகுதிகளை வெற்றி பெற்று வர வேண்டும். தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்க வேண்டும். செல்லுகிற இடமெல்லாம் எங்கள் வேட்பாளருக்கு உற்சாக வரவேற்பு. நீங்கள் எங்கள் வேட்பாளருக்கு திருநீர் பூசி குங்குமம் பூசி வரவேற்கிறீர்கள். இதே அதிமுக திமுக வேட்பாளருக்கு மூஞ்சியிலே கரியை பூசி நீங்கள் அனுப்ப வேண்டும். இந்த தேர்தலிலே இந்த பகுதியில் ஐயனார் கோவில் இருக்கு, தார் சாலை இருக்கா? உங்கள் மகள் திருமதி புவனா மணியரசன் அவர்கள் வந்தவுடன், வெற்றி பெற்று வந்தவுடன் இந்த ஐயனார் கோவிலுக்கு தார் சாலை போட்டு அந்த ஐயனாருக்கு மாலை எடுத்து போட்டு நாங்கள் வணங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். குளத்திற்கு கான்கிரீட் நடைபாதை இருக்கா? கிடையாது. அதனையும் எங்கள் வேட்பாளர் வெற்றி பெற்று வந்தவுடன் நிவர்த்தி செய்வோம். சரியாக முனுமாக்காட்டிலே நொண்டி முனீஸ்வரர் கோவில் இருக்கிறது. அந்த கோவிலுக்கு அருகாமையிலே உங்களுடைய அனுமதியோடு ஒரு அங்கன்வாடி கட்டிடம் கட்டித் தருவதற்கு நாங்கள் உறுதியாக முயற்சி எடுப்போம்.
இழந்துவிட்ட உரிமைகளை கேட்டு பெற முடியும். கேட்டு பெற முடியாத உரிமைகளை போராடி பெற வேண்டும். போராடியும் பெற முடியாத உரிமைகளை யார் போராட வைத்தார்களோ அவர்களை வேரோடு அகற்ற வேண்டும். அதை நீங்கள் செய்வீர்கள், செய்ய வேண்டும். வருகிற 23ஆம் தேதி நீங்கள் வாக்கு செலுத்த செல்லும் போது வாக்கு பெட்டியிலே வரிசையில் 3வது இடத்திலே விவசாயி இருப்பான். நீங்கள் எல்லோரும் மறவாமல் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்திவிட்டு வாருங்கள். நீங்கள் வாக்கு செலுத்துகிற போதுதான் விவசாயி 3வது இடத்திலே இருப்பான். வாக்கு எண்ணுகிற போது முதலிடத்திற்கு வந்தான் என்கிற பெருமையை நீங்கள் ஈட்டு தர வேண்டும். இந்த பேராவூரணி தொகுதியிலே திமுக வெற்றி பெற்றது, அண்ணா திமுக வெற்றி பெற்றது என்றால் அது ஒரு துண்டு செய்தி. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றது என்றால் அது வரலாற்று புரட்சி. அந்த வரலாற்று புரட்சியிலே எங்கள் முனுமாக்காடு சொந்தங்கள் பங்கெடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த மண்ணிலிருந்து விடைபெறுகிறோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.